வணக்கம் அண்ணியாரே. ஆஹா! இனிமே அண்ணின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அம்மான்னு கூப்பிட சொன்னீங்க இல்லையா? நீங்க ஏன் அம்மான்னு கூப்பிட சொன்னீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். பகல் கனவு பலிக்காது பிரேமலதா அவர்களே, அம்மா அவங்க நீங்க ஆக முடியாது. என்ன சொன்னீங்க? தேமுதிகவோட மாவட்ட தலைவர்கள்லாம் திமுக கூட தான் சேரணும்னு சொன்னாங்க. எதுக்கு? திமுக மேல அவ்வளவு பாசமா? பணம், பணம் பிரேமலதா அவர்களே, பணம் பேசிருச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்க கட்சியில எம்எல்ஏவெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய தலைவர்கள் எல்லாரையுமே திமுக ஸ்கெட்ச் போட்டு தூக்கி எல்லாம் அவங்க கட்சிக்கு இழுத்துக்கிட்டாங்க அப்பவே. இப்போ விஜயகாந்த் அவர்களே இல்ல. அப்படி இருக்கும்போது திமுக சும்மா இருக்குமா? ஒரு பக்கம் என்டிஏ அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க தற்போதைய சூழலில். இன்னொரு பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு திமுகவுக்கு செல்ல வேண்டிய கொஞ்ச நெஞ்ச ஓட்டுகளையுமே பிரிச்சு அவர் எடுத்துட்டு போயிடுவார்ன்ற ஒரு பயம். இந்த சூழ்நிலையில தான் திமுகவுல ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி ஸ்ட்ராங்கா இல்ல. இரண்டாவது ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய மனநிலை திமுக ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய மாவட்ட தலைவர்களை ஸ்கெட்ச் போட்டு ஏற்கனவே பெட்டி கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டானுங்க. உங்களுடைய மாவட்ட தலைவர்கள் மூலியமாவே தேமுதிக தலைமையான உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு திமுக ஏற்பாடு செஞ்சுதான் நீங்க அந்த கூட்டணிக்கு தற்போதைக்கு மிகப்பெரிய பேரத்தோட உள்ள போயிருக்கீங்க. இதுதான் உண்மை. விஜயகாந்தோட அரசியல் எதிர்காலத்தை அளித்த திமுகவுடன் இன்று கூட்டு சேர்ந்திருக்கீங்க. அடிமட்டத்தில் உள்ள தேமுதிகவோட தொண்டர்கள் ஒவ்வொருத்தனும் திமுகவோட கூட்டு சேர்றத ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை.